வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி ஜவ்வரிசி கஞ்சி தான் செய்ய போகிறோம். இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலே காலையில் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பெரும்பாலும் நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். காலையில் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் காஃபியோடு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு குடிச்சிட்டு இருப்போம்ல. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டம்ளர் கஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கஞ்சி. அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஊற வச்ச பச்சரிசி சேர்த்துக்கிறேன். திக்னஸ்க்காக நான் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியில் மட்டும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அது கூட பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உரித்த 4-5 வெள்ளைப்பூடு பல் சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு குக்கரில் 4 விசில் வரைக்கும் வைக்கணும். ஜவ்வரிசி ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துடும். திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இந்த கரண்டிலேயே அதெல்லாம் மசிச்சு விட்டுட்டோம்னா பூண்டெல்லாம் மசிச்சிடும். தேங்காய் பால் ஊற்றும்போது நான் எடுக்கலை. ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக புதினா மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தரும். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. புதினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போது திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த புதினா, வெள்ளைப்பூடு, பால், தேங்காய் பால் இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கொதிக்க விட்டு திக்காகணும். நம்மளுக்கு எந்த அளவு பதம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணியாக எடுத்துக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆயிரும். ஆடை கட்டி வரும், சுற்றி வர, அதுதான் பதம். அந்த ஜவ்வரிசி இறுகி இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான். ஜவ்வரிசி கஞ்சி என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுவேன். இதில் காய்கறி இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இது கூட பசங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஜஸ்ட்டு 2 வடை, கடையில் வாங்கின வடை, நல்ல ஒரு எனர்ஜியான காலை உணவு தயார். திரும்பவும் முடிஞ்சது அப்படின்னா சந்திக்கலாம். தேங்க்யூ.